அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த கன்னிராசி அப்படின்றது காலபுருஷத்துல 6வது வீடா இருக்கு. இந்த கன்னிராசிக்கு இந்த வருஷம் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். பொதுவா 2026 வருஷ பலன்கள் எல்லாத்துலேயும் போட்டிருக்காங்க, நம்மளும் போட்டிருக்கோம், தனி வீடியோவா இருக்கு. ஆனா எந்த மாசங்கள் கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்கும், எந்த மாசங்கள் அவங்க கவனமா இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்கலாமே, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம். ஸோ அதுக்கு தான் இந்த பதிவு போட்டிருக்கோம். நம்ம இதில் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு கோச்சார பலன் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை வச்சு சொல்கிறது. உங்களுடைய பர்சனல் ஜாதகத்தில் இருக்கிறதும் சேர்ந்து தான் எஃபெக்ட் ஆகும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் குடும்ப ஜோதிடர்கள்ட்ட காமிங்க. அப்படி இல்லாட்ட கீழே நம்பர் இருக்குது, நீங்கள் என்னைய கூட தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதம்லாம் என்ன பண்ணிக்கலாம், இந்த வருஷத்தில் என்ன பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த மாதம்னா நல்லாயிருக்கும், எந்த மாதங்கள் கவனமாக இருக்கணுன்றதையும் நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த கன்னிராசி அன்பர்கள் பொதுவாக இந்த வருஷத்துல ஜென்ரலா ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு கடின உங்களுடைய இது வரைக்கும் நீங்க உழைச்ச உழைப்பு இருக்குல்ல, கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமா இருக்கு. வாழ்க்கையில எல்லாத்தையும் கிளம்சியா இருக்கும். வாழ்க்கையில இப்ப எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு, வாழ்க்கையில தான் கரெக்டா ஒழுங்கு பண்றதுக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல வருஷமா இருக்கும். இது எப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும். பொருளாதாரம் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. திடீர்னு வரும், திடீர்னு வரும்னு நினைப்போம், ஆனால் வராமல் போயிடும். இந்த மாதிரி பொருளாதாரம் பணங்காசு வரும்னு நினைப்போம், ஆனால் இப்போ இவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம், வராமல் போயிடும். ஆனால் எதிர்பாராத நேரத்தில் ஒரு அமௌண்ட் நமக்கு கிடைக்கும். இது அது மாதிரி ஃப்ளக்சுவேஷன் இருந்தது பணம் வரவுல. அது கரெக்டாக இப்போ ஸ்ட்ரீம் லைன் ஆகும். கரெக்டாக நமக்கு ரெகுலராக பணம் வர்றது, அதை வாங்கி நம்மளுடைய ஒவ்வொரு மாத விஷயங்களையும் நம்ம சரி பண்ணுறது அப்படின்றது, வரவுக்கும் செலவுக்கும் ஒரு கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வருஷம் ஒரு ஒழுங்கு ஏற்படும். பணம் வரவுல ஒரு நிலைத்தன்மை இருக்கும். நிலையா சரி மாசமான இவ்வளோ வந்துடும், இல்லாட்டினா இதுலேருந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து இவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைத்தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. இதில் இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன முக்கியமான விஷயம்னா, தேவையில்லாத கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, அது நமக்கு பல சமயங்களில் குழப்பங்களை கொடுக்கும். அதனால தேவையில்லாத கவலைகளை விட்டுணும். அதிகமாக யோசிக்க வேண்டியதில்லை. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே யோசிக்கிறது தான். பட் அதிகமாக யோசிக்கிறதுனா போட்டு குழப்பிக்கிறது இல்லை. கரெக்டாக நம்ம இதை இப்போ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிகமாக யோசிக்காம, நான் அடுத்த மாதம் என்ன பண்ணணும், 2 மாதத்துல அது பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் எல்லாத்தையும் யோசிக்க வேண்டிய, இப்போ என்ன பண்ணணும்ன்ட்டு மற்றதெல்லாம் தள்ளி வச்சு அப்புறம் அந்தந்த டைம் வரும்போது யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம பண்ணோன்னு வச்சுங்களேன், இல்லை பதட்டம் இல்லாமல் இருக்கும். அதனால இதை மட்டும் இந்த வருஷம் பண்ணால் போகிறோம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்கு இல்லையா, பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வேலை தொடர்பாக ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வேலையிலேயே உங்களுக்கு அடிஷ்னலாக பொறுப்புகள் கிடைக்கலாம். கட்டின புதுசாக நீங்கள் உங்களுக்கு புதிய போஸ்டிங் கிடைக்கலாம், இல்லை வேலை தேடிட்டு இருந்தால் வேலை கிடைக்கலாம், இல்லை கம்பெனி மாறதா இருந்தால் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஸோ இந்த வருஷத்தில் நீங்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதெல்லாம் நடந்ததுனால மன தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இது பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கு. கரெக்டாக பிப்ரவரி மாதம்ன்றது கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு ஃபோக்கஸ்டு ஒரு மந்தாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக குழப்பமாக இருந்ததில் இந்த மாதம் ஒரு தீர்வு கிடைக்கும்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அது மாதிரி இப்போ மாணவர்கள்னு எடுத்துட்டோம்னா, அவங்க எக்ஸாம் இன்டர்வியூ போகிறாங்க, அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. ஏன்னா டெசிஷன் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இதுக்கு அடுத்த மாதம்னு பார்த்தா ஏப்ரல் மாதம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பண வரவுகள், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த பணமெல்லாம் வரத்துக்கு உண்டான, தள்ளி போயிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பணமெல்லாம் வரவுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்குது. ஏப்ரல் மாதம் பண வரவு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சேமிப்பு நீங்கள் நாளைக்கு வேணும்னு நம்ம சேமித்து வைக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சேமிப்பு போக செலவு பண்ணால் தான் நல்லாயிருக்கும்.
அந்த வகையில் பார்க்கும்போது சேமிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு சேமிப்போம்னா நம்ம செலவு தான் பண்ணுவோம், சேமிப்புன்றது இல்லாமல் போயிடும். அதனால் சேமிப்பு உழவுன்றது ஒரு கால்குலேட் பண்ணி சேமிப்பை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் செலவு பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது மாதிரி சேமிப்பு வந்து மேம்படுறதுக்கு இந்த மாதத்தில், ஏன்னா வரவு அதிகமாக இருக்கிறனால சேமிப்பு இப்போ அப்படி போட்டு வைக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் ஒரு சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி வந்து கடனை வந்து அடைக்க முடியும். இந்த வரவு அதிகமாக இருக்குல்ல, அதனால் கடன் அடைக்க முடியும். இதெல்லாம் வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, பண வரவு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏப்ரல் மாதம் நல்லா இருக்கு. ஏப்ரல் மாதம் ஃபினான்ஷியல் க்ரோத் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அதாவது வந்து இப்போ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இடம் வாங்கணும், அது வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் விற்றா நல்லாயிருக்கும், இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம். ஜூன் மாதத்தில் வந்து கேரியரில் ஒரு க்ரோத் இருக்கும். நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் இருக்கும், உங்களுடைய திறமையை வந்து அங்கீகரிப்பாங்க, உங்கள் மேலே இருக்கிறவங்கள பாராட்டுவாங்க, கூட இருக்கிறவங்கள வந்து உங்களோட சப்போர்ட் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது வேலை பார்க்குறவங்களுக்கு. பிஸ்னஸ் இருந்தால் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும், நல்ல ஆர்டர்ஸ் கிடைக்கும், பார்ட்னரோட சப்போர்ட் கிடைக்கும். பிஸ்னஸ் இருந்தால் அந்த மாதிரி இது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். அதாவது இது வந்து கேரியர் க்ரோத்துக்கு இந்த மாதம் ஜூன் மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்து வந்து செப்டம்பர் மாதம். செப்டம்பர் மாதத்தில் வந்து புது வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து வேலை மாறணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸ்னஸில் வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்க, அப்போ வந்து அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வேலை மாற்றங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். வெளிநாடு கம்பெனியிலையோ வெளிநாட்டுக்கு போகிறதோ இல்லை வெளிநாட்டு தொடர்புகளாலேயோ நல்ல பலன்கள் கிடைக்கும். இது வந்து செப்டம்பர் மாதம் நடக்கக்கூடியதாக இருக்குது. செப்டம்பர் மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மந்தாக, ஒரு வாய்ப்புகள் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு மாதமாக செப்டம்பர் மாதத்தை நம்ம எடுத்துக்கணும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு உள்ள நல்ல மாதமாக இருக்குது. நியூ ஆஃபர் லெட்டர் வரும், இந்த மாதிரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம். நவம்பர் மாதம் வந்து ஃபேமிலியோடு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து கல்யாணம் வந்து பண்ணாமல் சிங்கிள்ஸாக இருந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல மேரேஜ் ப்ரப்போசல் வரதுக்கோ இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது இந்த செப்டம்பர் மாதத்தில். தம்பதிகளாக இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்கும், வெளியில் போகிறதுக்கு வரதுக்கு அந்த மாதிரியெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து நல்லா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மாதமாக நம்ம இந்த மாதத்தை எடுத்துக்கணும். இதுக்கு வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, நீங்கள் மார்ச் மாதமும் ஆகஸ்ட் மாதமும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மார்ச் மாதத்துலேயும் ஆகஸ்ட் மாதத்துலேயும் உங்களுக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். வேலை நிமித்தமாகவோ இல்லை வெளியில் வந்து நம்ம கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள்னாலேயோ ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் உள்ள மந்தாக இருக்கும் மார்ச் மாதமும் ஆகஸ்ட் மாதமும். இந்த காலத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது, நிதானமாக முடிவெடுக்கணும். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து முடிவெடுக்கிறது ஒர்க்கு மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுன்றது உடல்நிலைக்கு கோளாறு கொடுக்கும். ஸோ உடல்நிலையும் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மார்ச் மாதம் ஆகஸ்ட் மாதம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் பொதுவாக நிதானமாக செயல்பட்டீங்கன்னா எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. பொதுவாக கன்னி ராசிக்கு வந்து நீங்கள் வந்து எந்த சாமியை வேணும்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்மளை என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம வந்து இந்த வருஷ பலன்கள் போட்டிருக்கோம், அதுலேயே வந்து நீங்கள் பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் போட்டிருக்கோம். அது ஒரு தனி வீடியோவாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக தெரியும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் மிக நல்ல வருஷமாக இருக்குன்னு சொல்லி நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.